இலக்கிய சமவெளியின் ஒருங்கிணைப்பாளர் வெற்றிமணி சார் ஒரு சில வார்த்தைகள். நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் உணவு திருவிழாவில் ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. அப்படி என்னதான் இயற்கை உணவு கொடுக்க போறாங்க, அதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இப்ப நம்ம என்னதான் பேசினாலும் அவங்களுடைய பார்வை முழுக்க அங்கதான் இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்லை, அங்க சாப்பாடு தயாராகி இருக்குது, அதனால கொஞ்ச நேரம் பேச வைக்கிறாங்க. இப்ப சாப்பாடு ரெடியான உடனே நம்ம எல்லாம் அங்க போயிடலாம். நண்பர்களே, நாம் அரசியல் களத்திலும் பண்பாட்டு தளத்திலும் நம் மீது திகழ்த்தப்படுகின்ற ஆதிக்கத்தை, அதிகார வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை கடந்து மிக நுட்பமான ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் பண்டுவம் போன்ற இந்த நிகழ்ச்சியை நாம் மிக நுணுக்கமாக ஆய்ந்து உள்ளார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. அரசியல் களத்தில் நம் மீது திணிக்கப்படுகின்ற அத்தனை ஆதிக்கங்களையும் நம்மால் கண்டறிய முடிகிறது, அதை எதிர்த்து குரல் எழுப்ப முடிகிறது. பண்பாட்டு தளத்தில் நம் மீது நிகழ்த்தப்படுகின்ற அத்தனை வன்கொடுமைகளுக்கும் நாம் எதிர்த்து பதில் சொல்ல முடிகிறது. ஆனால் இந்த அரசியலும் பண்பாடும் நம்மை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தளத்தில் நம்மை நகர்த்திருக்கிறது என்று சொன்னால் அது மருத்துவத்துறை தான். மருத்துவத்துறையில் நிகழ்கின்ற மிகப்பெரிய ஆதிக்கமும் கொள்ளையடிக்கின்ற அந்த கார்ப்பரேட் மனநிலையும் நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய அரசியலும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். நண்பர்களே, இன்றைக்கு மருத்துவத்துறை நம் மீது செயற்கையான எவ்வளவோ வன்கொடுமைகளை, பல்வேறு நோய்களை நம் மீது திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் முறைத்தெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்பாட்டு ரீதியாக, நம்முடைய மரபு ரீதியான மருத்துவ முறைக்கு நாம் மாறியாக வேண்டும். இந்த நம்முடைய மரபு ரீதியான மருத்துவத்திற்கு நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அது எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் அது நம்முடைய உணவு பழக்கத்திலிருந்து தான் தொடங்க வேண்டும். ஒரு இளம் தலைமுறை இன்றைக்கு ஒழுங்கற்ற ஒரு தலைமுறையாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒழுங்கற்ற தன்மை எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம்னா நம்ம வீட்டில இருந்து நம்ம கண்டுபிடிச்சு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, நம்ம கொடுக்கிற உணவை சாப்பிட மாட்டாங்க, நமக்கு பேரே தெரியாது, அப்படிப்பட்ட உணவுகளை தான் அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம 8:30 மணிக்கு காலையில சாப்பிடணும்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ள 8:30 மணிக்கு தான் எழுந்துக்கவே ஆரம்பிப்போம். இந்த ஒழுங்கற்ற தன்மைதான் பல்வேறு மன சிக்கல்களுக்கும் உடல் சிக்கல்களுக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே நம்முடைய ஒழுங்கீனமான அத்தனை தன்மைக்கும் நம்முடைய ஒழுங்கற்ற தன்மைதான் காரணமாக இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்முடைய மகிழம் தமிழ் சங்கமும் புழுதி இணைய இதழும் இந்த பண்டோம் என்கின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முயற்சி வரவேற்க தகுந்த முயற்சி. நம்முடைய திருமூலர் அவர்கள் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று சொல்கிறார்கள். நாம எல்லாரும் நீண்ட நாள் வாழணும், எல்லாருக்கும் ஆசை, உயிரோடு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசை. ஆனா அதற்காக நம்முடைய உடலை நாம் தயார்படுத்திக்கிறோம்னா இல்லை. நம்முடைய உடலை தயார்படுத்தி விட்டோம்னா இந்த உலகத்தையே நம்ம நினைச்ச வடிவத்துல வடிவமைக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கின்ற நிகழ்ச்சி தான் இந்த பண்டுவம் என்கின்ற நிகழ்ச்சி. மகிழம் தமிழ்ச்சங்கம் எடுக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் வெற்றி அடைய வேண்டும். தென்பெண்ணை இலக்கிய சமவெளி எப்பொழுதும் உங்களோடு தோல் கொடுத்து தோழமையோடு இருக்கும். மகிழம் தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் அண்ணன் மதிப்புக்குரிய சீனி கார்த்திகேயன் சாரும் நம்முடைய புழுதி இணைய நண்பர்களும் எங்கள் மீது செலுத்துகின்ற அன்பிற்கு நாங்கள் இன்னும் ஏராளமான அன்பை உங்கள் மீது திருப்பி செலுத்துவோம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி தென்பெண்ணை இலக்கிய சமவெளியின் சார்பில் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.